குரு இருக்கார் இல்லையா, முல்லை மலரை வந்து அலங்காரம் பண்ணி அவனுக்கு வாசையான விபூதியை போட்டு ஏன்னா நல்ல நெய் தீபம் போட்டு அவருக்கு வந்து வழிபாடு பண்ணுறவங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா சிவாலயமும் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி இருக்கார் இல்லையா, மூலவர், அவருக்கு அந்த குரு அனுக்கிரகம் உண்டு. அவர் தான் குரு. அப்போ நாம் சிவனுக்கு போய் எல்லாம் செஞ்சுட்டு அந்த சிவாலயத்தை 16 முறை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களேன், இவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். அந்த லிங்கத்து மேலே எவெல்லாம் வந்து போய் அந்த வில்வத்தை போட்டு சாமி கும்பிட்டு வர்றானோ, அது எந்த சிவாலயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சந்ததி விருத்தியே இல்லாமல் இருக்காது. எழுதி வச்சுக்கணும். இப்போ இந்த புத்திர தோஷம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அடிபட்டு போகும் சாமி. அதாவது தம்பதி சமேதராய் அப்படின்றது லிங்கத்தை வழிபடுறவங்க பாருங்கள், மனைவி மீது அதிகமான பாற்று, மனைவி வந்து கணவன் மீது பற்று இருக்கும். கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே துர்க்கையை பிரதானமாக வச்சுருக்காங்க. துர்க்கை வந்து பவர்ஃபுல், சாதாரண விஷயம் இல்லை. வனதுர்கா துர்க்கையை போய் அற்புதமாக அனுஷ்டிக்கிறது நல்லது. ஓகே, இதை விட என்னென்னா, கல்யாணம் பண்ணால் அயனசேன போகம் இருந்தால் தானே குழந்தை பிறக்கும், சரியா? அப்போ அது இல்லாமல் குழந்தை பிறக்குமா? அந்த குறைபாடு இருக்கக்கூடியவங்க இப்போ வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த 2 நாள் தான் போகணும். நீங்கள் சாமி உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் பசு தோஷம் ஆகிருக்கும். பசு தோஷம் ஆகிருக்கும், பசு இறந்துருக்கும், உறுதியாக சொல்கிறேன். அப்போ அந்த இதை கிளியர் பண்ணி விட்டோம். பண்ண உடனே சாமி குழந்தை இல்லைன்ற விவரம் போய் பண்ண சொல்லுங்கள். அடுத்து குழந்தை இல்லைன்னா என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய முன்ஜென்ம நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதை பூரா எடுத்து இவனுக்கு இவளை கட்டினா தாண்டா சரியாக வரும்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதெல்லாம் இவர் தான். ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க வைக்கிறது யாருன்னா புதன். தட்டை மாத்திரா புதன், பத்திரிக்கை ஏறா புதன், பந்தலை போடுறா புதன், தாலியை கட்டுறா புதன். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாசியோக ஜோதிட அரசு டாக்டர் PA பொன்னையா சுவாமிகள் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ஒருத்தவங்க வந்து வியாழக்கிழமை போய் விவரம் தெரிஞ்சவன் செய்வான். என்ன செய்வான்னா, அந்த நவக்கிரகத்தில் பிரகஸ்பதி குரு இருக்கார் இல்லையா, அவருக்கு போய் முல்லை மலரை வந்து அலங்காரம் பண்ணி அவனுக்கு வாசையான விபூதியை போட்டு ஏன்னா நல்ல நெய் தீபம் போட்டு அவருக்கு வந்து வழிபாடு பண்ணுறவங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படிங்களா? அதே இதை இன்னொரு பக்கம் வச்சிருக்காங்க. ஆமாம், இன்னொன்று. ஆமாம், இதை விட என்ன அப்படின்னா, இப்போ சிவாலயங்கள் பூராமே நீங்கள் சிவலிங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, சிவாலயம் அத்தனையுமே பிரகஸ்பதியினுடைய அனுக்கிரகம் பெற்றது தான். தட்சிணாமூர்த்தியை விட்டுருங்க, எல்லா சிவாலயமும் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி இருக்கார் இல்லையா, மூலவர், அவருக்கு அந்த குரு அனுக்கிரகம் உண்டு. அவர் தான் குரு. அப்போ நாம் சிவனுக்கு போய் எல்லாம் செஞ்சுட்டு அந்த சிவாலயத்தை 16 முறை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களேன், இவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். 16 எதுவுமே இந்த பூக்கள் இது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஆமாம், இங்கே இருக்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மறைமுகமான சூழ்ச்சி என்ன தெரியுமா, வில்வம் கொண்டு போகாமல் வரக்கூடாது. நீங்கள் வில்வத்தை போய் லிங்கத்தில் போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு அழகாக சாமியை கும்பிட்டுட்டு அந்த சிவனை சுற்றிட்டு வாங்க. நான் லிங்கத்துக்கு சிவனுக்கு வந்து வில்வம் போட்டேன், எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஜீவனை காட்டுங்க. அந்த லிங்கத்து மேலே எவெல்லாம் வந்து போய் அந்த வில்வத்தை போட்டு சாமி கும்பிட்டு வர்றானோ, அது எந்த சிவாலயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சந்ததி விருத்தியே இல்லாமல் இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புத்திர தோஷம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அடிபட்டு போகும் சாமி. வில்வமே என்ன நினச்சிங்க, அதான் சித்திரை நட்சத்திரத்துக்கு, அதுதான் விந்துநாதத்துக்குரியது. உங்கள்கிட்ட இருக்க விந்துநாதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமே அதுதான். அதைத்தான் லிங்கத்துக்கு போடுறோம். லிங்கம்னு என்ன, லிங்கமும் ஆவடையும் ஆண் பெண் குறிதானே. அப்போ அதுக்கு தானே போடுறான். உனக்கு வந்து எந்த விதமான ஈடுபாடே இல்லை அப்படின்னா வில்வத்தை எடுத்து லிங்கத்துக்கு போட்டு நல்லா வழிபட்டால் தம்பதி சமேதரை நல்லா இருப்பாங்கல்ல. சிவாலயத்தினுடைய போதனை என்ன தெரியுமா, இவன் வந்து சடாயன் அதுன்னு சொல்கிறேன், இல்லற பந்தத்தினுடைய உண்மையான நிலை தத்துவமே அது. ஆமாம், அதாவது தம்பதி சமேதராய் அப்படின்றது லிங்கத்தை வழிபடுறவங்க பாருங்கள், மனைவி மீது அதிகமான பாற்று, மனைவி வந்து கணவன் மீது பற்று இருக்கும். பிரிந்தோர் ஒன்று சேருது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த இது வந்து மக்களுக்கு யூஸ் ஆகும். கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே துர்க்கையை பிரதானமாக வச்சுருக்காங்க. துர்க்கை வந்து பவர்ஃபுல், சாதாரண விஷயம் இல்லை. வனதுர்கா பட்டீஸ்வரன் துர்க்கை, ஆமாம், துர்க்கைன்னு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அவளுக்கு அதுக்குரியது தான். நான் அதை குறை சொல்ல மாட்டேன். துர்க்கையை போய் அற்புதமாக அனுஷ்டிக்கிறது நல்லது. ஓகே,
இதை விட என்னென்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா தேனுபுரீஸ்வரன் இருப்பார். தேனுபுரி. துர்க்கைக்கு பின்னாடி இருக்குது இந்த சிவன் கோயில். ஆஹாஹா. சிவன் பிரகாரத்தில் வந்து தெற்க துர்க்கை இருப்பா தெரியுமா? ஆமா. அந்த துர்க்கையை தான் இவ்வளோ பிரதானமாக கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிறது வந்து விஷ்ணு துர்கையா? விஷ்ணு துர்கை. விஷ்ணு துர்கை. ஏன்னா அப்போ அது தேனுபுரீஸ்வரர் சும்மா இல்லை, காமதேனுபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். மூலவரோட ஆமாம், பேரே. காமதேனுபுரீஸ்வரர். அந்த கோயிலுக்குரிய அந்த காமதேனுபுரீஸ்வருடைய அந்த நட்சத்திரம் எதுனா உத்திரட்டாதி. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கிறது. சரியா? இந்த மீனம் என்ன சொல்கிறது? அயனசேன போகத்தை சொல்கிறது. சரியா? இப்போ கல்யாணம் பண்ணால் அயனசேன போகம் இருந்தால் தானே குழந்தை பிறக்கும். சரியா? அப்போ அது இல்லாமல் குழந்தை பிறக்குமா? நம்ம வானத்தில் தான் குதிக்க முடியும்? கிடையாது. இப்போ அந்த அந்த குறைபாடு இருக்கக்கூடியவங்க இப்போ வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த 2 நாள் தான் போகணும். ஓ, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் மாலை, அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஈடுபாடு இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போகிறது பெஸ்ட்டு. அப்படியே போக வேண்டியது 6 to 7 அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும். 4 மணிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கும். 5 to நல்லா கண்குளிர பார்த்துட்டு அம்மா அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் ஆஃபீஸ் ரூம் இருக்கும், பைரவருக்கு அபிஷேகம், அங்கே உள்ள பைரவருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படியே வந்து ஒரு பணத்தை கட்டிட்டு நல்லா தேனுபுரீஸ்வரர்கிட்ட ஒரு கும்பிடு. யாருமே கண்டுக்காமல் உட்காந்துருப்பாங்க ஞானாம்பாள் அந்த பக்கம். ஆமாம், ஒரு வேக போக மாட்டேன் அந்த கோயிலுக்குள்ளே. என்ன இவரை போய் எட்டி பார்த்தோம்னா சரி அப்படியே நிற்பார் யாரும் இல்லாமல். இப்போ தான் நான் சொல்ல பெரிய கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பெரிய கூட்டம் இருக்காது. நம்ம போனோம் எட்டி பார்த்தோம்னா என்னடா இங்கே வா அப்படிம்பார். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிப்பார். நான் போய் அவர்கிட்ட ரொம்ப கேட்பேன். நான் போனேன்னு அவரை விடுறதில்ல. இல்லை ரொம்ப கேட்பேன். அதை விட இல்லைன்னா சில நேரத்தில் சிவாச்சாரியார் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, கதவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்படி தான் இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஏன்னா அப்படியே போய் சுற்றி ஞானாம்பாள்கிட்ட வந்தோம்னா சரி ஆமாம் நீ ஒருத்தன் வாட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நமக்கு எல்லாமே கொடுப்பா. அப்படி இடம் அது. ஏன்னா ஞானாம்பாளை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பைரவர் இருப்பார். சாமி 6.5 அடி பைரவர். ஆமாம், அழகுனாலும் அழகு. அப்படி அப்படி அழகு. பார்த்தோன்னு பைரவரை வந்து கட்டி பிடிக்கணும் போல் ஆசை இருக்கும் பொம்பளைகளுக்கெல்லாம். அவ்வளவு அழகு சாமி. அப்படியே நடிச்சவங்க இருப்பார். அவருக்கு அழகாக ஆளுயர மாலை, அப்படியே வில்வ மாலை அலங்கரிக்கிறத நான் பார்த்தீங்கன்னா சரி இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அப்படியே வந்து வில்வ மாலை அபிஷேகம் அங்கே கோயிலேருந்து வந்துடுவாங்க. அபிஷேகம் நல்லா நடக்கும். நீங்கள் சாமி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் பசுதோஷம் ஆகிருக்கும். பசுதோஷம் ஆகிருக்கும். பசு இறந்துருக்கும். உறுதியாக சொல்கிறேன். மாடி வளர்க்காதவங்க இருந்தால் அவங்களோட கண்டிப்பாக இருந்திருக்கும். அவன் அவங்க அப்பங்காலத்தில் தாத்தங்கள் எங்கேயாவது இறந்துருக்கும் சாமி. அது நொல்லன்னா அவன் ஜாதகம் தப்புட்டு போயிடுவேன். நான் வந்து மூர்க்கத்தனமாக பேசுகிறவன். இந்த அகராதியாக கமெண்ட் போடுறவங்களாம் வந்து ஆமாம் நம்பர் எழுத சொல்லிடணும். இதெல்லாம் ஒரு ஆள் எழுதுடா. ஏன்னா அப்போ அந்த இடத்துல போயிட்டு சாமி அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் நம்ம பாரம்பரியத்தில் எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் சேதம் நடந்ததோ வளர்ப்பு பிராணிலேருந்து சகலத்துக்கும் அதில் பசு. அப்போ அந்த இதை கிளியர் பண்ணி விட்டுரும். பண்ண உடனே சாமி குழந்தை இல்லைன்ற முறை எப்படி பண்ண சொல்லுங்கள். அடுத்து குழந்தை இல்லைன்னா என்னன்னு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய விஷயம் சாமி. அது எங்கே சொல்கிறேன். அதுவும் அதாவது ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அதில் ஒரு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அது தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தில் அவருக்கு தை மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தேனுபுரீஸ்வரர் வழிபடு உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராஜா அதை செஞ்சுருக்காரு. செஞ்சதில் அவருக்கு அருமையான குழந்தை பிறந்திருக்கு. இப்போ தை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் லிங்க் போடுறான். எப்படி பாருங்க கர்மா. ஆமாம், கர்மாவுக்கு ஒரு புத்திரன் வேணும்ல. கர்மா காரகன் யார்? சனிதானே இல்லையா? அப்போ இந்த இடத்துல தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. இதுக்கு நான் சொல்கிறேன் சிவாலயங்கள் அத்தனையுமே பிரகஸ்பதியுடைய நிலையில் இருக்கிறது தான். நீ தனியாக போய் தட்சாமூர்த்தி கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆலயம் சிறுசாக இருக்கா, நல்லா அருமையாக அதுக்கு மலை சிவனை வந்து பண்ணிட்டு 16 சுற்று சுற்றுறா. நீ 16 மூர்த்தங்கள் 16 செல்வங்கள் உனக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ எந்த சிவன் கோயில் இருந்தாலும் சரி, எந்த சிவன் கோயிலாக இல்லை. நான் சொல்கிறேன் பழமையான சிவன் கோயிலுக்கு போகல சாமி. இப்போ எடுத்து நான் அதுக்காக கோயில் கட்டினதை நான் குறை சொல்ல மாட்டேன். நம்ம முன்னோர்கள் என்ன செய்ய முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்குன்னு ஒரு இல்லை சக்தி இருக்கு. நோ, அவன் வந்து கிரகத்தினுடைய அந்த கிரகங்களுடைய ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேஸ் எந்தெந்த இடத்துல விழுந்ததோ அதை அவன் புரிஞ்சு அந்த இடத்துல கோயில் கட்டினான். கோயில் எல்லாம் சும்மா கட்டல. அதுதான் பழங்கால கோயிலுக்குன்னு உரிய அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை எடுத்து தான் கோயில் கட்டினான்.
அதுலேயும் எந்த மாதிரி கோயில், சிவன் கோயில், சில கோயில் சிவன் கோயிலே மேற்கு பார்த்த கோயில் இருக்குது, வடக்கு பார்த்த கோயில் இருக்குது, கிழக்கு பார்த்த கோயில் இருக்குது இல்லையா? அப்போ அவன் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கு இப்போ இல்லை, நம்மலாம் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில் கட்டியிருக்கானே. அதான் அங்கே போனால் சரியாகும்னு சொல்கிறதுக்கான காரணம் ஆமாம் ஆமாம். நீ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலெலாம் நம்ம எப்படி யாராவது ஏதாவது மாத்தாடி இல்லை. வாய்ப்பு இல்லை. இப்படி அந்த இப்போ குரு ஆக்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ குரு அப்படிங்கிறதுக்கு ஆமாம் நம்ம ஆமாம் ஆலயங்கள் வழிபாடு, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை வழிபாடு பண்ணுறது, இது ஒரு பக்கம். இது எப்படி வச்சுக்கிடுவோம், குருவோட அனுக்கிரகம் தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு இடத்துல பிறந்தார், எங்கள் அம்மா ஒரு இடத்துல பிறந்தது. இவங்க 2 பேர்த்தையும் இணைச்சது யார்? குருவா? ஆமாம். உங்களுடைய முன்ஜென்ம நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதை பூரா எடுத்து இவனுக்கு இவளை கட்டினா தாண்டா சரியாக வரும்னு சொல்லி கரெக்டாக கொண்டு போய் இந்த கூட்டி கொண்டு போய் அறிமுகப்படுத்துறதெல்லாம் இவர் தான். ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க வைக்கிறது யாருன்னா புதன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னா அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ன்றாங்கல்ல. அப்போ புதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே இவங்க அப்படிம்பா, அவன் அப்படிம்பா. பெண்களுக்கு நளினம், ஆண்களுக்கு அந்த கம்பீரம், இதை 2ஐயும் இணைக்க வச்சு புதன் அப்படின்னா சரிடா, வெத்தலாக்க மாத்திரா புதன், தட்டை மாத்திரா புதன், பத்திரிக்கை ஏறுறா புதன், பந்தலை போடுறா புதன், தாலியை கட்டுறா புதன். புதன் தான் எல்லா வேலையும் பார்ப்பார் அந்த இடத்துல. அப்போ குரு புதன் சேர்க்க வந்துட்டு ஆமாம், வேலை செஞ்சு. அதனால தான் சாஸ்திரத்தில் சொன்னால் குருவும் புதனும் லக்கணத்தில் இருந்தால் திப்பலம் அப்படின்றாங்க. அது என்ன சொல்கிறான், குருவும் புதன் லக்கணத்தில் நான் ஏதோ ஜாதகத்தில் குருவும் புதன் லக்கணத்தில் மூடி கையில் கொடுத்துருவேன். இப்போ நான் சொல்கிறது நீ கேட்க போறியா? கேட்க மாட்டேன். சரியா? கேட்க மாட்டேன். உனக்கு இயற்கையிலே நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நியாயம் இருக்குது, சமீபத்து புத்தி இருக்குது, இந்த காலத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்குது. உனக்கு எதுக்குடா என் அட்வைஸு? இந்தா புடி பா. ஆமாம், அவனுக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணலாமா? அவன் இந்த தூம்பை விட்டு அங்கிட்டு போனோடனே அதை விட்டு போயிடுவான். அவன்கிட்ட என்ன குருவும் புதன் லக்கணத்தில் அப்படின்னா இவன் ஒவ்வொரு கிரக நிலையில் அதை விட என்ன அப்படின்னா, இந்த குரு இந்திரனுக்கு அதிபதி, படைத்தல். அப்போ படைத்தல் பிறகு குருவோட அனுக்கிரகம், குழந்தை பிறக்கணும். இதை விட என்ன அப்படின்னா, அவர் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. இன்னொன்று 12 கூடைய அயனசேன போகஸ்தானாதிபதி. அயனசேன போகஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, பாக்கியத்துக்கு அதிபதி. அப்போ இல்லால் அகத்தில் இருக்க இல்லாதது ஒன்றுமில்லைன்றான். நல்ல திருமணமாகி ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அவள் வீட்டில் இல்லாத ஒன்றுமே இல்லை. இல்லால் அகத்தில் இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. வார்த்தையை கவனிங்களேன். அப்போ நல்ல ஐஸ்வர்யம், ஆமாம், ஐஸ்வர்யம் படைத்த ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அங்கே எதுவுமே இருக்காது, எல்லாம் விளையும்ன்றான். அப்போ இல்லறத்தினுடைய தன்மையை சரிவர கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஆற்றாங்கன்னா பிரகஸ்பதி. குரு பார்த்து தான் நமக்கு எல்லாம் செய்யணும். இதில் என்னன்னா, இப்போ தனக்காரன், அதாவது இவரை தனக்காரன் சொல்லக்கூடாது, நிதிக்காரன். தனக்காரன் சுக்கரன் தான். நீங்கள் குருவும் சுக்கரனும் ஆகாதும்பான். குருவும் சுக்கரனும் பார்க்குற ஜாதகம் போல பாருங்க வெல்த்தியாக இருப்பேன். அவனுக்கு எங்கிட்ட முடியாது ஆகாதுன்னு சொல்கிறது போயிங்களா? அப்படின்னு இல்லை, அவன் கண்ட சாமி. இப்போ நான் கண்டதை எனக்கு பின்னாடி வரக்கூடிய அதே தான் நான் ஓத போகிறேன். இப்படி ஊடால இருக்கிறவனை திருச்சி விட்டதெல்லாம் இவங்க பேசுவாங்க. நம்ம உணர்ந்து பேசணும், பற்றி தெரிஞ்சு பேசணும். ஆமாம், சுக்கிரன் தான் 2 7 காலவசனுக்கு 2 7 குடும்பாதிபதியும் அவர் தான், கலஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ இந்த 2 7 சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு இல்லறம் நல்லாயிருக்கும். வீட்டில் பஞ்சம் பசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வேணும். சரியா? நல்ல வசதி வாய்ப்பு வேணுமா? சுக்கிரன் வேணும். லக்ஸரி லைஃப். ஆமாம், சுக்கிரனுக்கு அப்படியே மெலுமே வளரும்ல, அப்படியே பெர்ஃப்யூமோட. நீங்கள் சுக்கரராசி நடக்கிறவனை பார்த்தீங்கன்னா அப்படியே போகும்போது அடையாளம் கண்டுலாம். அப்படியே வெள்ளைன்னு அப்படியே பட்டா அப்படி அந்த சாரதி வேஷ்டி சாரதி தேஜஸோட சுக்கரன் நல்லா இருக்கிறவனுக்கு பாருங்கள், கண் அப்படியே திரண்டு நிற்கும். கண்ணிலே பார்த்துடலாம் இவனுக்கு சுக்கரராசி நடக்கலாம். என்ன தசை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சா கண்கள் அப்படியே பிரகாசம், பார்த்தோன்னே கவர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உலகத்திலே கவர்ச்சி இந்த இடத்துலலாம் கண்கள் தாங்க இருக்குது. கண்கள் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஒத்து பார்ப்பீங்க. சூப்பர் தேஜஸே அழகு முடியும். சுக்கிரன் ஒரு தேஜஸ்க்கு அதிபதி. அப்படி போகும்போதே அவனுக்கு அந்த கம்பீரம் தெரியும், சுக்கிரனுக்கு புரியுது. ஆனால் அப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் நடந்து போகிறேன், எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க, அவனுக்கு சுக்கிரதசை நடக்கு. ஒருத்தன் நடந்து போகிறான், அவனை பார்த்தோன்னே எல்லோரும் கும்பிடுறீங்க, அவனுக்கு குருதசை நடக்கு. ஒருத்தன் நல்ல ட்ரெஸ் உடுத்தி ரோட்டில் போனாலும் சரி, அவன் போகிற போக்கத்தை பார்த்து இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவனுக்கு சனி தசை நடக்குன்னு அர்த்தம். சரியா? உங்களெல்லாம் கண்டு பயந்து ஓரமாக ஒதுங்கி நடந்து போகிறான்னா சரி, அவனுக்கு புதன் தசை நடக்குன்னு அர்த்தம்.
நீங்கள் நடந்து வரும்போது வீம்புக்குனே எதிர்த்தாப்புல நெஞ்ச நிமித்தினது ஒரு இடிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு செவ்வாதாசம் நடக்குன்னு அர்த்தம். ஆமாம், ஆக்டிவிட்டியில் கண்டு வரலாம் சாமி. புதன் வந்து சமயோஜத்தை பற்றி சொந்தக்காரன். எதிர்த்தாப்புல வரும்போது நீ இதுக்கு தான் வரலான்னு சொல்லி உங்களை விலகி போயிடுவேன். ஓ, அந்த கால்குலேஷன். ஆமாம், சில டாக்டர்ஸ் வந்து நடந்து வரணும்னா இவனுக்கு இந்த தான் நோயின்னு கண்டுபிடிச்சுப்பாங்க தெரியுமா? எப்படி அதான். அப்போ ஒரு டட்டியாக இருப்பான், ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடந்து அவன்கிட்ட கிட்டத்தில் போகுமா, சனி தசை டட்டி ஃபெல்லோ அப்படின்னா. ஆனால் அவன் தான் காசுக்காரனாக இருப்பான், காசு நிறைய வச்சுருப்பான். இதை எவ்வளோ ஒதுக்குனாலும் அவன்கிட்ட தான் விஷயம் பூரா இருக்கும்.